நாஸ்டா பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு வந்துடும். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டு அது ஒவ்வொரு டைம் வர இந்த கோடை விடுமுறைனா நீங்க இன்னும் நல்ல விளங்கணும். மதரசா பிள்ளைகளை 3 கேட்டகரியாக. ஒண்ணு ஃபர்ஸ்ட் தரஜா, அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, குர்ஆன் மனனம் செய்வார்கள். யாசீன், தபாரக், வாக்கியா மனனம். இரண்டாவது பிள்ளைகள் அதை பார்த்து ஓதக்கூடிய இன்னொரு கேட்டகரிஸ். மூன்றாவது பிள்ளைகளுக்கு பயான் சொல்லி பேச்சு திறனையும் இன்னும் அவர்களுக்கு தொழு வைக்கிறது, எப்படி நாம் ஒன்று செய்யறது, எப்படி நாம தொழு முக்கியமா ஜனாசா தொழுக, இது மாதிரி உண்டான எல்லா விஷயமும் தெரிய வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் சரியா வர்றாங்களா அப்படின்னு அவங்களுடைய வருகைகள் பதிவேட்டிலே பதியப்பட வேண்டும். மஹல்லா ஜமாத் நிர்வாகம் அதற்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிள்ளைங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும், நம்மால் முடிந்த அளவுக்கு பரிசு தொகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய புதுப்பள்ளி திறக்கவிருக்கிறது. அதற்காக பிள்ளைகளுக்கு சில விதமான கோச்சிங்லாம், பிள்ளைகளுக்கு பயான்கள், பட்டிமன்றம் இதுவெல்லாம் நடக்கவிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனால கோடை விடுமுறையை நீங்கள் நல்ல முறையில் அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பீங்களா? மிக குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு முறைகளை நிறைய